நான் +2 படிக்கும்போதே எனக்கு அதில் ஒரு ஆர்வம். அப்போது சுயேட்சை வேட்பாளர் இருந்த ஒரு இந்து முன்னணியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அந்த சமயத்தில் வேலை செய்தேன். அப்போ எனக்கு வாக்குகள் கிடையாது. அதன் பிறகு அப்புறம் இந்து முன்னணியுடைய பொறுப்பாளர் முன்னாள் அந்த அமைச்சர் கூட நின்றிருந்தால் கூட இன்னும் எனக்கு சாதகமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் செய்த இந்த தொகுதி ஒன்றுமே செய்யலை, எந்த திட்டங்களும் கொண்டு வர. ஒரு அமைச்சராக இருந்து இந்த தொகுதிக்கு எந்த ஒரு பொதுவான மக்களுக்கு பயனடக்கூடிய ரெப்பர் பூங்கா அவருடைய வாக்குறுதியில் உண்டு. பேச்சுப்பாறை தூர்வாருன்னு சொன்ன அந்த இது எந்த திட்டமே அவர் கொண்டு வரல. இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்னை பற்றி நல்லாவே தெரியும். இவர் அமைதியானவர், சிரித்த முகத்திற்குரியவர், முழுக்க எந்த எதிர்கருத்தை உடையவர் அல்ல. ஆகவே அவருடைய நடுநிலை வாக்கு எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அவர்களால் எல்லாரையும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களை அரவணைத்து போக வேண்டும் நினைக்கக்கூடியவை. அதே தொகுதிக்கு மேம்பாட்டுக்காக கண்டிப்பாக அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மத்திய அரசு இது சம்பந்தம் காவல்துறை இருக்கிறது, தமிழக அரசு இருக்குது. ஆகவே நான் இந்த மாதிரி கஞ்சா விற்கக்கூடியவங்க, இந்த மாதிரி தீய பழக்கத்தை உண்டாக்கக்கூடியவங்களை கண்டிப்பாக அரசு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இறைவனுக்கு எதிராக செயல்பட்ட அந்த இதுதான் அவருக்கு நீ அமைச்சர் பதவி இல்லை, சீட்டும் இல்லை. அதுக்காக போராடி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த நாட்டுக்கு அப்புறம் செஞ்சு வணக்கம் அந்த மாதிரி சொல்லுதான் அது என்ன தப்பாக நினைக்கிறாங்களோ தெரியல. உடனே சிவபக்தர்களை பார்த்து நீ சாப்பிட்றியா அல்லது மலம் சாப்பிட்றியான்னு கேட்க. உண்மையிலே மிக ஒரு அமைச்சர் நாகரிகமாக நடந்துக்குவாங்க. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்தால் மீண்டும் இந்த மதிய உணவு திட்டம், அது பிறகு அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எங்கள் முதல்வர் கொண்டு வருவார் என்று நம்புகிறேன். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலில் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் என்டிஏ சார்பாக நிற்கும் வேட்பாளர் தான் திரு ரமேஷ் அவர்கள். அவர்கிட்ட அவருடைய இந்த தேர்தல் பயணத்தை பற்றியும் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றதும், அவர் தேர்தலுக்குள்ள இந்த அரசியலுக்குள்ள வந்த அந்த விஷயங்கள் பற்றியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இந்த எல்லா விஷயங்களுக்கு முன்னாடி நான் எங்கே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் இந்த அரசியல் களத்துக்குள்ள எந்த வயதில் வந்தீங்க, வரதுக்கான காரணம் என்ன, இவ்வளோ வருட காலம் அந்த பயணத்தை சுருக்கமாக சொல்ல முடியும்? நான் +2 படிக்கும்போதே எனக்கு அதில் ஒரு ஆர்வம். அப்போது சுயேட்சை வேட்பாளர் இருந்த ஒரு இந்து முன்னணியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அந்த சமயத்தில் வேலை செய்தேன். அப்போ எனக்கு வாக்குகள் கிடையாது. அதன் பிறகு அப்புறம் இந்து முன்னணியுடைய பொறுப்பாளர், அதன் பிறகு நான் பிஜேபியினுடைய கிளைத்தலைவராக இருந்து கிளை செயலாளராக ஆகி, அதுக்கப்புறம் நகர தலைவர், அதுக்கப்புறம் மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர், மாவட்ட பொதுச் செயலாளர், ஒரு மாவட்ட துணைத் தலைவர், இப்படி நீண்ட காலமாக பாரதிய ஜனதா கட்சியிலே என்னை அர்ப்பணித்து விட்டேன். அதே மாதிரி முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சகோதரர் குண்டு வெடிப்பில் இறந்து போனார் அப்படின்றதும், அவருக்கு குமாரகோவிலில் ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன விஷயம் சார்? அவர் பேர் குமரிபாலன் பேர். அவர் தன்னை முழுமையாக அந்த இயக்கத்தில் அர்ப்பணித்து விட்டு இயக்க பணி செய்துட்டு இருந்தார். அப்போ சென்னையில் ஒரு குரு பூஜை விழாவில் கலந்துட்டு அந்த அலுவலகத்துக்கு போகும்போது அலுவலகத்துக்கு கொண்டு வைத்ததில் அவர் இறந்துட்டார். அவர் திருமணம் ஆகவில்லை, முழுமையாகவே தன்னை இயக்கத்துக்கு அர்ப்பணித்தவர். அந்த குண்டில் சிதறி அவருடைய உடல் சிதறி சின்னமனம் ஆகியது. அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் எங்கள் குடும்பத்தில். இதுவும் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு பெரிய தாக்கமாக ஏற்பட்டிருந்தது. இருக்கலாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த சகோதரனுடைய அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும், அந்த ஒரு எண்ணத்தோடையும் நான் என்னுடைய பணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. முக்கியமாக நீங்கள் இப்போ நிற்கிற பத்மநாபபுரம் தொகுதியில் பார்த்தோம்னா 2 முறையாக சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் தான் திமுகவை சேர்ந்த மனோ தங்கராஜ் அவர்கள். இந்த முறை அவர் தேர்தல் நிற்கல, கம்யூனிஸ்ட் சார்பாக செல்லசுவாமி அவர்கள் தான் தேர்தலில் நிற்கிறாங்க. ஸோ சிட்டிங் எம்எல்ஏ இல்லாத இடத்துல திமுகவே இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ பத்மநாபபுரம் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு சாதகமாக இருக்கு? கண்டிப்பாக முன்னாள் அந்த அமைச்சர் கூட நின்றிருந்தால் கூட இன்னும் எனக்கு சாதகமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் செய்த இந்த தொகுதி ஒன்றுமே செய்யலை, எந்த திட்டங்களும் கொண்டு வர. ஒரு அமைச்சராக இருந்து இந்த தொகுதிக்கு எந்த ஒரு பொதுவான மக்களுக்கு பயனடக்கூடிய ரெப்பர் பூங்கா அவருடைய வாக்குறுதியில் உண்டு. பேச்சுப்பாறை தூர்வாருன்னு சொன்ன அந்த இது எந்த திட்டமே அவர் கொண்டு வரல. அவருடைய குறிக்கோள் கனிம வளத்தை கடத்த வேண்டும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும். ஆகவே அவர் இதை விட ஈஸியாக இருந்திருக்கும். இல்லை, கம்யூனிஸ்ட்கார வேட்பாளர் இந்த தொகுதி சொந்தமானவர் அல்ல. அதனால அது எனக்கு இன்னொரு வாய்ப்பை உருவாக்குது. ஆகவே வெற்றி என்பது உறுதியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ இதுக்கு முன்னாடியும் 2 முறை குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நின்றுருக்கீங்க. அங்கே 2 முறையும் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இழந்திருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இடம் பத்மநாபபுரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே எந்த மாதிரியாக நீங்கள் பண்ணுவீங்க? ஏன்னா அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா எந்தெந்த விஷயங்கள்ல கைவிட்டு போயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே அதை எப்படி இது பண்ணுவீங்க? குளச்சல் சட்டமன்றத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை நின்றேன். 2011, 16, 21 3 தடவை போட்டியிட்டேன்.
2021 65,000 வாக்குகளை பெற்றேன். சிறிது வாக்குகள் வித்தியாசம் தான் என்னுடைய தோல்வி இருந்தது. இருந்தாலும் கூட அங்கே என்னென்னா போஸ்டல் ஏரியா, கடற்கரை ஏரியா வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தது. அது கண்டிப்பாக அதை குலைச்சலபடி இது நல்ல தொகுதியாக தெரியும், சொந்த தொகுதி. ஏற்கனவே நான் இந்த தொகுதியில் மாவட்ட பொதுச்செயலாளர் இருக்கும்போது இந்த பகுதியில் சுற்றியிருக்கேன், வேலை செய்திருக்கேன். ஆகவே எனக்கு மிகவும் பரிசமான ரொம்ப சிறப்பான ஒரு தொகுதியாக பத்மநாபபுரம் தெரிகிறது. அதுமாதிரி முக்கியமாக பாஜக அப்படின்னு எடுத்தாலே ஒரு ஹிந்து ஐடியாலஜி இல்லைனா ஹிந்து முகம் கொண்டதாக இருக்கும். ஆனால் மித்தபடி பார்த்தோம் அப்படின்னா பிற கட்சிகளுக்கு சிறுபான்மையர் வாக்கு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே குளச்சலில் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு சிறுபான்மையர் வாக்கு அப்படின்றதான். இப்போ பத்மநாபபுரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான ஹிந்துக்கள் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்றப்போ அது ஒரு விதமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் சிறுபான்மையர் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் முக்கியமாக சிறுபான்மையர் வாக்கு அப்படின்றது கன்சாலிடேட் பண்ணி ஒரு கட்சிக்கு போயிடும். ஆனால் ஹிந்துக்களுடைய வாக்கு அப்படி போனது கிடையாது, ஸ்பிளிட் ஆகும். ஹிந்துக்கள் வந்து ஒரு கட்சிக்குன்றது இல்லை, கோவில் என்ன பிரச்சனை வந்தாலும் திமுகவுக்கு வாக்களிச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் சேகரிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து என்னை பற்றி நல்லாவே தெரியும். இவர் அமைதியானவர், சிரித்த முகத்துக்குரியவர், முழுக்க எந்த எதிர்கருத்தை உடையவர் அல்ல. ஆகவே அவருடைய நடுநிலை வாக்கு வந்து எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அவர்களை எல்லாரையும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களை அரவணைத்து போக வேண்டும் நினைக்கக்கூடியவை. அதே தொகுதிக்கு மேம்பாட்டுக்காக கண்டிப்பாக அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போ மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஐடி பார்க் இங்கே கொண்டு வருவோம் அப்படின்றது அவருடைய வாக்குறுதியாக இருந்தது. கன்னியாகுமரியில் எப்படி ஐடி பார்க் சாத்தியம் அப்படின்றது அப்போ ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் ஐடி பார்க் அவர் கொண்டு வரல. அதுக்கு அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இடம் பார்த்து விட்டோம் அப்படின்னு நிலை 4 வருஷத்தில் அவர் சொல்கிறது இடம் பார்த்து விட்டோம் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்தால் இந்த ஐடி பார்க் கொண்டு வரதுக்கோ இல்லை கன்னியாகுமரியில் ஐடி பார்க்கான சாத்தியம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் பக்கத்தில் இருக்க திருவாண்டத்தில் தான் போய் ஐடி வேலை பார்ப்பாங்க. கன்னியாகுமரியோட தேவை இருக்கு, அது சாத்தியம்? கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்க சொன்ன அவங்க வேலை வாய்ப்புக்காக பெங்களூர், சென்னை, திருவனந்தபுரம் நம்ம மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்தில் போய் மாநிலங்களில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகவே ஐடி பார்க்குக்கான தகுதி எல்லாம் இருக்குது. என்னுடைய மத்தியில் வந்து மோடியினுடைய அரசு ஆட்சியில் இருக்கிறனால உண்மையிலே அந்த திட்டங்கள் என்னால் மோடியிடம் பேசி அல்லது அந்த அமைச்சரிடம் பேசி சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் பேசி கொண்டு வர முடியும் என்று நினைக்கின்றேன். அது மாதிரி பேச்சுப்பாறையில் காணி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து குடிநீராக இருக்கட்டும் இந்த மாதிரியான வசதிகள் செய்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பண்ணலை அப்படின்ற கேள்விக்கு மனோ தங்கராஜ் அவர்கள் நாங்கள் வந்து இடம் பட்டா கொடுத்தோம், இதை பண்ணலைன்னா நாங்கள் இடம் பட்டா கொடுத்தோம், அந்த ஒரு விஷயத்தை அந்த மக்களுக்கு நாங்கள் சமூக மக்களுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்ற இந்த இடப்பட்டா கூட அவங்களுக்கு சொந்தமாக கொடுக்கல. அவங்க தங்குது இருப்பிடத்துக்காக ஏற்கனவே ஆக்கிரமிப்பு நிலம் அப்படி தான் பட்டா கொடுத்துருக்காங்க. ஆமாம், நான் அந்த பகுதியை போயிருந்தேன். அந்த மலைவாழ் மக்கள் கண்ணீர் விட்டு எழுதாங்க. எங்கள் மகாராஜா காலத்தில் எங்களுக்கு சொம்பு பட்டா இருக்குது, ஆக்கிரமிப்பு நிலத்தை அணிவித்துக் கொள்ளும் மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த வீடு இருக்க இடம் மட்டும்தான் எங்களுக்கு சொந்தமாக இருக்குது. சுற்றி ஏதாவது பயிர் புடையோ எதுவுமே பண்ண முடியல, மிக கஷ்டமாக இருக்குது. அதுபோல் ரோடு சாலைகள், அவங்க போகக்கூடிய சாலைகள் மிக குண்டும் குழியுமாக இருக்குது. அதேபோல் எல்லா தேர்தலுக்கும் அவங்களுக்கு பஸ்ஸு விடுவாங்க. ஆனால் இந்த தடவை அந்த பஸ் விடுவாங்களோ தெரியல. அதற்காக தேர்தல் கமிஷன்கிட்ட பேசுறதுக்கு இருக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான விவசாயம் அப்படின்றதோ இல்லை ஒவ்வொரு விதமான மேனுஃபேக்சர் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ ரப்பர் பூங்காவையும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாரு. அதற்கும் ஐடி பார்க் மாதிரி அவருடைய விடையும் வந்து இடம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதற்கு உங்களுடைய முன்னெடுப்புகள் என்ன மாதிரி? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு அமைச்சராக இருந்து எல்லா அறிக்கை விட்டார், ஆனால் எதுவுமே பண்ணலை. அவருடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு அங்கங்கேயா பஸ் நிலக்கூட கட்டினாரே தவிர பொதுவாக மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த தொழிற்சாலைகளோ அல்ல எதுவுமே அவரால் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இதே டைமில் மத்திய அமைச்சர் போன்ற ராதாகிருஷ்ணன் இருந்தபோது பல்வேறு திட்டங்கள் கன்னியாகுமரிக்கு 1000 கோடிக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்தார். குளித்துறை மேம்பாலம், மார்த்தாண்டம் மேம்பாலம், அது பாரதிபுரம் மேம்பாலம், அது சுசீந்திரம் பாலம், மருத்துவக் கல்லூரி. இது மட்டும் இல்லை, அவர் இந்த மாவட்டத்தை மிக சிறந்த மாவட்டமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு குளச்சியில் துறைமுகத்துக்காக நல்ல முயற்சி பண்ணாங்க. நிதி கூட ஒதுக்கினாங்க, 23,000 கோடி நிதி ஒதுக்கின பிறகு கூட இங்குள்ள எதிர்ப்பினால் அது நம்ம கைவிட்டு போய் விட்டது. அதே போன்று அவர் சாய் சப் சென்டர், இளைஞர்களுக்குரிய விளையாட்டு பயிற்சி மையம், உலக அளவில் அது கன்னியாகுமரி நம்ம எல்லாரும் இங்கே வந்து பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது பொன் ராதாகிருஷ்ணன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதுக்காக நல்ல முயற்சி பண்ணார், இடம் பார்த்தார். எல்லாமே இப்போ நான் ஆஃபீஸருக்கு ஓப்பன் பண்ணிச்சு. திரும்ப வந்தவர்களால் காங்கிரஸ் எம்பியால் திட்டங்கள்லாம் பறிபோய் இருக்கிறது, வேதனைக்குரிய விஷயம்.
இப்போ நீங்கள் பொன்னார் அவர்கள் பற்றி பேசணும்னால கேட்குறேன். இப்போ எம்பி எலெக்ஷனில் பார்த்தோம், கடைசி 2 முறையும் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதையும், வசந்த் அவர்கள் இருந்ததுக்கப்புறம் அவருடைய மகன் விஜய் வசந்த் அவர்களும் நின்று அவரும் ஜெயிச்சாரு அப்படின்றத பார்த்தோம். ஸோ மக்களுக்கு இவ்வளோ திட்டங்கள் வந்து, ஏன்னா நானும் இங்கே கண்கூடாக பார்த்துருக்கேன், நாகர்கோவில் பாலமாக இருக்கட்டும், மாத்தாண்ட பாலம் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே வந்து ஏர்போர்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, துறைமுகம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு, விஷயங்கள் பலதும் பண்ணியிருந்தாரு அப்படின்றப்போ திரும்ப மக்கள் வந்து காங்கிரஸுக்கு வாக்களிச்சதுக்கான காரணம் என்ன? 10 வருட காலம். அதான் சொல்லுவாங்கல்ல, நல்லவங்களுக்கு காலம் கிடையாது. முழுக்க முழுக்க தன்னையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து 10க்கு 10 ரூமில் திருமணம் எதுவுமே ஆகாமல் முழுக்க முழுக்க அந்த தாய்நாட்டு பணி செய்து கொண்டிருக்கவர்கள் வந்து நீங்கள் சொன்னீங்களா, அந்த ஒரு காரணமாக சொன்னீங்க, அவங்க வந்து வேணும்னே தோக்கடிச்சிருக்காங்க தவிர மிக சில இனி எவரும் கொண்டு வர முடியாது. இப்போ வந்து 4 வழிச்சாலையில் இதுக்கு முன்னாடி அவர் இருந்து தான் திறந்து விடப்பட்டிருக்கும். ஆகவே இனி நம்ம அவரை தவிர இன்னொருவர் பிஜேபி எம்பியை தவிர இன்னொரு ஆள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை இங்கே இருக்கிறது வந்து கனிம வள கொள்ளை அப்படின்றது. சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், இங்கே இருக்க மலைகள் இவ்வளோ இப்போ வரும்போது எல்லாமே ஒரு பாதி மலை எங்கடா பூச்சின்ற நிலைக்கு வந்து ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த கனிம வள கொள்ளை அப்படின்றது இருக்குது. அதுக்கு மனோ தங்கராஜ் அவர்கள் இது அதிமுக ஆட்சி காலத்தில் இங்கே இருந்துட்டு இருக்குது. அப்போ 50 இடங்கள் இருந்தது கனிம வளத்துக்கானது, இப்போ வெறும் எங்கள் ஆட்சியில் 6 தான் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம் இங்கிருந்து பிற இதுக்கு கொண்டு போகிறது. அதுக்கும் அவர் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு பார்த்தோம்னா, இங்கிருந்து பிற மாநிலங்களுக்கு இது கடத்தி செல்லப்படுதுன்னா முக்கியமான காரணம் மத்திய அரசு தடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. இது வந்து கனிம வளம் வந்து நம்முடைய தமிழக அரசனுடைய இதில் இருக்குது. அவங்க வந்து இது வரைக்கும் மனோ தங்கராஜ் என்ன சொன்னார்னா, அவர் இப்போ பதவியில் இருக்கும்போது சொன்னார், 100% அனுமதி பெறாமல் எந்த இதுவுமே நடக்கல, எல்லாமே அனுமதி பெற்ற கல்குவாரியாக நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் தக்கல் ஒரு மாணவி விபத்தில் இருந்தாங்க, கோழிப்பூரில் ஒரு பையன் இப்போ தேர்தல் அறிவித்த பிறகு உடனே நம்முடைய கலெக்டரும் எஸ்பியும் இது 4 வழிச்சாலை தொடக்க வரைக்கும் நீங்கள் வண்டியை யூஸ் பண்ணக்கூடாது, அவரால் ஒரு எஸ்பியும் கலெக்டராக முடியுமானா ஏன் இந்த அமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர் வந்து கைவிட்டு பெற்றிருப்பாரோன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அதே போல் அவருக்கு பேரில் நிறைய டாரஸ்லாம் இருக்காருன்னு சொல்கிறாங்க, உண்மை போய் தெரியலை. அவர் முன்னாடி எம்எல்ஏ இருக்கும்போது, ஜெயலலிதா பொருள் எம்எல்ஏ இருக்கும்போது சொன்னார் கனிம வளத்தை தடை செய்ய வேண்டும், கனிம வளத்தை தடை செய்ய வேண்டும். ஆனால் அவர் அமைச்சரான பிறகு அதிகரித்ததை தவிர குறையவில்லை. அதே போல் கம்யூனிஸ்ட்காரருடைய கோரிக்கையிலையும் அந்த இது இருக்குது, கனிம வளத்தை நாங்கள் தடுப்போம்னு சொல்லிட்டு முதல் அறிக்கையாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா போகக்கூடியது கேரளா, அங்கே இருக்கக்கூடியது கம்யூனிஸ்டுடைய ஆட்சி. ஆகவே ஒரு காலம் இவர் தடுக்க மாட்டார். தடுக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி தடுத்துருவேன். எனக்கு கேள்வி ஒன்றுன்னா, சட்டத்துக்கு புறம்பாக கல்குவாரி இயங்குகிறதா என்பதை கம்யூனிஸ்டும் மனோ தங்கராஜும் விவாதித்து ஒரு முடிவுக்கு வரணும். அவர் சொல்கிறாரு இல்லைன்னு சொல்கிறாரு, இவங்க சொல்கிறாங்க நான் போராட்டம் நடத்துவோம், தடை செய்வோம்னு சொல்கிறாங்க. எனக்கு இது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணதுக்கான ஒரு வேலைப்பாடாக தெரிகிறது. அவங்களே கூட்டணி கட்சி இதுவரைக்கும் ஒரு போராட்டம் நடத்தலை கம்யூனிஸ்ட்காரங்க, எதுவுமே செய்யலை. இப்போ சொல்கிறாரு நான் கனிம வளத்தை தடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆக இதெல்லாம் வேடங்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இப்போ இந்த கனிம வள கொள்ளை அப்படின்றது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த ஹெவி வெஹிக்கிள் வந்து இந்த ரோட்டில் போகிறதுனால பல உயிர் சேதங்கள் வந்து ஏற்படுதுன்னு பார்க்குறோம். சில இடங்களில் லைட் இல்லாத பற்றாக்குறைகள் நம்ம பார்க்குறோம். இந்த நைட்டு இல்லைன்னா ஒரு ஏர்லி மார்னிங் வரும்போது சில இடங்களில் ரோடு, இந்த 4 வழி சாலை வேலைப்பாடு நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரோடுகள் சரியில்லாமல் சாலை பார்க்குறோம். எலெக்ஷன் வந்தால் மட்டும் ரோடு போடுறாங்க, அதுக்கப்புறம் ரோடு இல்லைன்றது பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து அந்த சாலை விஷயங்களை எந்த மாதிரியாக கையாளப்படும்? கண்டிப்பாக. அதாவது எங்கள் மத்திய அமைச்சருடைய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரி அவரை பார்த்து, அவர் ராதாகிருஷ்ணனுடைய இணையமைச்சராக இருந்தால் அமைச்சர், அவருடைய உதவியோடு சென்று நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலைகள் செப்பல் நடுவதற்காக முயற்சி எடுப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே அதிகமாக கனிம வளங்கள் கடத்துகின்ற லாரி இப்போ நிறுத்திட்டாங்க. அந்த விதத்தில் நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நம்முடைய காவல் கண்காணிப்பாளருக்கும் நான் வந்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இது முன்னாடியே சேர்ந்தால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அதே மாதிரி முக்கியமாக மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது 4500 கோடிக்கு செலவுடைய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தோம். கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 74 புதிய பள்ளி வகுப்பறை பில்டிங்ஸ் வந்து நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்றதையும், அதே மாதிரி ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையுடைய இது அப்படின்றத வந்து நாங்கள் இன்னும் வந்து மேம்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு பல விஷயங்களை வந்து எடுத்துரைத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு.
கன்னியாகுமரியில் கண்ணாடி கூண்டு அமைக்கப்பட்டது வந்து இவருடைய தொகுதி கிடையாது, அது தலைவர் சுந்தரத்தோட தொகுதி கன்னியாகுமரி. அவருடைய போராட்டத்தின் காரணமாக தான் அந்த தொகுதி வந்தது. ஆகவே அது போல் அது அவர் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக்கல்வி சொன்னார். அவருக்கு சொந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தக்கலை மாவட்ட தலைமை அலுவலகம் வந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது, எந்த வசதியுமே செய்யவில்லை. உண்மையில் இதை சொல்லணுமா, அனைத்து இந்திய அதிமுகவுடைய அமைச்சர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தக்கலை மருத்துவமனையுடைய முன்னேற்றத்துக்காக ஏகப்பட்ட பணம் ஒதுக்கி இருக்கிறார். அந்த விஷயத்தில் நான் அவர் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அவர் நம்முடைய இல்லை என்றாலும் கூட அவருடைய பணி மிக சிறப்பாக இந்த தொகுதிக்கு முன்னேற்றத்துக்கு அதிகமாக இருந்த எம்எல்ஏ அதிகமாக பணி செய்தவர் ராஜேந்திர பிரசாத். அதே மாதிரி நம்ம கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல விதமான இப்போ கலரி இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு கற்றுக்க முடியும் அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ படிப்பு அதை தாண்டி வந்து மக்களுக்கு கோ எஜுகேஷன் அப்படின்ற கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்றதுல மக்களுக்கு குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்கும். புத்தகத்தை மட்டுமே வந்து படிக்கிற ஒரு ஜெனரேஷன் இல்லாமல் முன்னாடி இந்த ஜெனரேஷன் எப்படி இருந்ததோ அப்படின்றது. ஸோ அதில் உங்களுடைய மேம்பாட்டுகள் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ எப்படி அந்த குழந்தைகள் படிக்கும்? கண்டிப்பாக எந்த மாணவன்ட்டு எந்த திறமை இருக்கோ அதை ஊக்கப்படுத்தும். அதே போல் அந்த படிப்பிலும் கூட இங்கிலீஷும் தமிழ் தான் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், மலையாளம் படிக்கணும். அவருக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய தொழில் அவன் வந்து கண்டிப்பாக செய்து அவங்க பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகள் கூட நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு சொன்ன மாதிரி கலரி, சிலம்பம், கபடி, நம்ம மாவட்டத்தில் கபடி டீம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக நான் நம்ம டீம்லேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஆல் இந்தியா நம்ம தேசிய அணியில் இருந்து இடம்பெற்றிருக்காங்க. ஆகவே இந்த பணி சிறப்பு அவங்களுக்கு அந்த இளைஞர்களுடைய முன்னேற்றத்தை எது தேவையோ அது செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா இப்போ பள்ளிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிடி பீரியட் அப்படின்றது வாரத்துக்கு 2 நாள் 1 நாள் இருக்கிறது கிடையாது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் இருக்குது. டெய்லி பிடி பீரியட் கிடையாது. அதையும் வந்து மேக்ஸ் டீச்சர் எடுத்துக்கிறாங்க, இங்கிலீஷ் டீச்சர் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ குழந்தைகளுக்கு வந்து உடல் ரீதியான எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்றப்போ தனியாக இந்த விஷயத்தில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்றத தாண்டி இலவசமாகவோ இல்லை அந்த மாதிரி பணம் கம்மியாகவோ உங்களுடைய தரப்பில் உங்கள் தொகுதி மக்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விடுமுறை காலங்களில் ஏதாச்சும் கோடைக்கால விடுமுறை விளையாட்டும் அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வரக்க? உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மாணவர்களுடைய உணவு வந்து நம்ம ஒரு நல்ல ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே விஷம் கலந்த உணவு, அந்த இப்போ என்ன உரங்கள் அது இதுன்னு போட்டு ஆமாம் எல்லாமே அது சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு பழைய சக்தி கிடையாது. முன்னாடியெல்லாம் பள்ளி முடிச்சு வந்தானா ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விளையாடுவோம். இப்போ அப்படி ஒன்றும் கிடையாது. அவங்க போகிறது அடுத்த டியூஷனுக்கு போகிறாங்க, இதே இதாக இருக்காங்க. அதே போல் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கஞ்சா கொடுக்கறது, சாக்லேட் என்ற பேரில் கஞ்சாயை கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து மனநிலை அந்த டீச்சர்கிட்ட மோசமாக நடக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தி மாணவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் செய்வோம். அதில் எந்த மாற்றுகள் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போதைப் பொருள் முன்னாடி வந்து தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சாக்லேட் இதில் வந்து போதைப் பொருள் இருக்குது. சாக்லேட் சாப்பிட்றாங்களா, போதைப் பொருள் சாப்பிட்றாங்களா, இதில் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து மாநில அரசு மத்திய அரசு கூட சொல்லுது, மத்திய அரசு வந்து மாநில அரசு கூட சொல்லுது. இந்த மாதிரியாக இருக்கும்போது நம்மளுடைய தொகுதியில் இருக்க மக்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக நம்ம இது பண்ண முடியும். ஸோ இந்த கடைகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்க விஷயத்தில் நீங்கள் எம்எல்ஏயாக ஜெயிச்சு வந்தீங்க அப்படின்னா இதில் இல்லாமல் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். கண்டிப்பாக இதுங்க மாநில அரசு மத்திய அரசுன்னு சொன்னீங்க. மத்திய அரசு இது சம்மந்தமாக காவல்துறை இருக்கிறது வந்து தமிழக அரசுட்டு இருக்குது. ஆகவே நான் இந்த மாதிரி கஞ்சா விற்கக்கூடியவங்க, இந்த மாதிரி தீய பழக்கத்தை உண்டாக்கக்கூடியவங்களை வந்து கண்டிப்பாக அரசு வந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் மாணவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். ஆகவே இந்த கஞ்சா இங்கே சாக்லேட்டில் கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருட்களை தடை செய்வதற்கு நம்முடைய தமிழக அரசு எடப்பாடி தலைமையில் வரக்கூடிய தமிழக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். முதல்ல இந்த மாதிரி மொழி பிரச்சனை அப்படின்றது இங்கே இருக்குது. முக்கியமாக வந்து ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படின்றது. இப்போ நவோதய பள்ளிகள் எல்லாமே பிஎம்ஸ்ரீ வரும்போது 3வது லாங்குவேஜாக எது வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னதை வந்து திராவிட அரசு வந்து இல்லை 3வது மொழியாக ஹிந்தி மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் கன்னியாகுமரியில் பார்த்த வரைக்கும் அதிகமாக வந்து ஹிந்தியில் இருக்க அந்த 7-6 கிளாஸஸ் இருக்கும், அதை வந்து படித்து முடிச்சிருவாங்க அப்படின்னு. ஸோ ஹிந்தியை வந்து இங்கே டெவலப் பண்ணுற ஒரு விஷயம், ஏன்னா இன்னொரு மொழியும் கற்றுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதில் வந்து கிளாஸஸ் தனியாக ஸ்கூலை தாண்டி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். பிராதமிக் மதியமெல்லாம் படிக்கிறது. ஸோ மனோதங்கராஜ் அவர்கள் என்ன சொல்கிறேன்னா, நான் 66 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் 8000 குழந்தைகளுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்னுடைய தனி நிதியில் என்னுடைய காசு எடுத்து நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். மனோதங்கராஜ் அவர்கள் சொல்கிறேன், இங்கிலீஷ் படிக்க வைக்கிறேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஒரு சொல்லுவார், எனக்கு தேர்தல் வந்ததுனால நான் அதை செய்தேன் இதை செய்தேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே நடந்த மாதிரி தெரியலை. என்னுடைய தொகுதியை பொறுத்த மாதிரில மலையாள வாழ் மக்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கார்கள். மலையாள மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போன்று இப்போ வந்து அந்த ஓணம் திருப்பண்டிகைகள் 2 டிஸ்ட்ரிக்ட் தான் லீவு கொடுக்குறாங்க. அதை வந்து மாவட்டம் முழுக்க லீவு விடுமுறை கொடுப்பதற்காக நான் பேசுவேன். அதே போன்று இந்த மத்திய அரசுலேருந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு 10% இடஒதுக்கீடு. ஆனால் கேரளா மாநிலத்தில் அது நடைமுறைக்கு இருக்குது. ஆனால் தமிழகத்தில் அது நடைமுறைக்கு இல்லை. என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில்
குலசேகரம், திருப்பரப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க என்னுடைய வைத்திருக்க ஒரே வேண்டுகோள், நீங்கள் இதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று. கண்டிப்பாக எங்களுடைய பாரத பிரதமர் ஒரு சட்டத்தை ஏற்ற மாட்டார். ஏற்றினா அது மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கும். ஆகவே நான் வரக்கூடிய எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசிடம் பேசி அந்த இடஒதுக்கீடு நம்ம நடைமுறைப்படுத்துவேன்னு உறுதிபட கூறுகிறேன். திமுக ஆட்சி ஹிந்து விரோத ஆட்சி, ஹிந்து மக்களுக்கான ஆட்சி இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருக்கும்போதும், இங்கே சுஷீந்திரத்தில் பார்த்தோம் சேகர் பாபு அவர்கள் வரும்போது பக்தர்களும் எந்த மாதிரியான அவதூறான பேச்சுக்கள் இங்கே நடந்தது அப்படிங்கிறது. ஸோ இங்கே இருக்கும் கோவில்களை அறநிலைத்துறையாக இருக்கட்டும், மனோ தங்கராஜ் அவர்களாக இருக்கட்டும், வேற யாராக இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதாக பார்த்தாலே எந்த மாதிரியாக இந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அறநிலைத்துறை பற்றி பேசும்போது முத குமாரகோவிலில் வைகாசி திருவிழாவுக்கு தேரோட்டம். அப்போது ஒரு அமைச்சர் அல்லது அந்த முறையில் அவர் வரலாம். ஆனால் அந்த தேரை வடம்பிடித்து இழுப்பவர்கள் இந்துக்களாக இருக்க வேண்டும், பக்தியோடு இருக்க வேண்டும், குளித்து விட்டு வர வேண்டும், அசைவம் சாப்பிடக்கூடாது. ஆனால் அமைச்சரோடு வந்த குண்டர்கள் எல்லாம் காலில் காலணியை போட்டுட்டு தேரோட இழுத்தாங்க. நாங்கள் தடுத்த பிறகு கூட எங்களை காவல்துறை கைது செய்து எங்கள் மண்டபத்தில் அடைச்சாங்க. ஆனால் அது மிகப்பெரிய அது தவறு. அதே போன்று அந்த இறைவனுக்கு எதிராக செயல்பட்ட அந்த இதுதான் அவருக்கு நீ அமைச்சர் பதவியும் இல்லை, சீட்டும் இல்லை. அதுக்காக போராடி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அதே போல சொன்னீங்க சுசீந்திரத்தில் சேகர் பாபு. உண்மையிலே ஒரு திருவிழா சொல்லும்போது அந்த பக்தர்கள் வேகம் உற்சாகமாக ஓம் காளி, ஜெய் காளி, பாரத் மாதாக்கு ஜெய். ஏன்னா பாரத மாதாக்கு ஜெய் சொல்லும்போது இந்த நாட்டுக்கு அப்புறம் செஞ்சு வணக்கம் அந்த மாதிரி சொல்லுதான். அது என்ன தப்பாக நினைக்கிறாங்களோ தெரியலை. உடனே சிவபக்தர்களை பார்த்து நீ சாப்பிட்றியா அல்லது மலம் சாப்பிட்றியான்னு கேட்டேன். உண்மையிலே மிக ஒரு அமைச்சர் நாகரிகமாக நடந்து கொள்ளும். இந்த ஆயிரக்கணக்கான கூட்டத்தில் அத்தனை சிவபக்தர்களை பேசியிருக்கிறார். கண்டிப்பாக இறைவன் மிகப்பெரியவன், கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கோயில் விஷயங்கள் பற்றி சொல்கிறீங்க. அதில் முக்கியமாக 418 ஆண்டுகளாக திருவட்டார் ஆதிகேஸ்வர பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் அப்படின்றது நடக்கலை. நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடந்தது அப்படின்றது உண்மைதாங்க. அவர் மனோ தங்கராஜ் அதுக்கு முன்னாடியே அம்மாவுடைய ஆட்சியிலேயே எல்லாம் வேலை தொடங்கிட்டாங்க. வேலை தொடங்கி நிதி ஒதுக்கி இவங்க இப்போ சுற்றி பார்த்து அந்த இடத்த பார்த்து போஸ் கொடுத்தாங்களே தவிர இந்த இதுவுமே கிடையாது. அன்னைக்கு கூட அந்த காவிக்கொடி, அந்த திருவட்டார் ஆதிகேஸ்வர கோயில் கட்டியிருந்த காவிக்கொடியை காவல்துறையை வச்சு அவுத்தாங்க. எந்த கட்சியினுடைய கொடியும் கிடையாதுங்க. ஒரு தியாகத்தினுடைய இந்துக்களுடைய ஒரு காவிக்கொடியை காவல்துறையை வச்சு அவத்தை களத்தினது மனோ தங்கராஜ், சேகர் இவங்களை சாரும். ஆகவே அது உண்மையிலே மகிழ்ச்சி தான். ஆனால் அவருடைய முயற்சி கிடையாது. முன்னாடி ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியிலையும் இதுக்கான ஆரம்ப வேலையை ஆரம்பித்தாங்க. அது பிள்ளையார் சொல்லி போட்டதே அம்மா தான். அதுக்கு பிறகு இவங்க கொஞ்சம் நிதியெல்லாம் ஒதுக்கி எடுத்து பண்ணாங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்றத 0 முதல் 3 கிலோமீட்டராக கம்மி பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த குவாரிகள் எல்லாமே இங்கே திறக்கப்பட்டிருக்கு. அதனால அனுமதி கிடைக்குது. ஸோ இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் இந்த 3 கிலோமீட்டர்ஸ்க்கு இது பண்ணனால தான் அவருடைய பிரச்சனை இல்லாமல் எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த குவாரிகள் எந்த இதுவும் இல்லை அப்படின்றத சொல்லி அதெல்லாம் போய் முழுக்க போய் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது தான் குவாரிகள் முன்னாடியெல்லாம் ஒரு 10 லாரி 15 லாரி போயிட்டு இருந்தது. இன்றைக்கி நூற்றுக்கணக்கான லாரிகள் போய் கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் அவர் சொல்லலாம் அனைத்தும் போய் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே குவாரியை தடை செய்ய வேண்டும் சட்டத்துக்கு புறமாக. நம்ம இந்த கோவில்கள் எதிராக நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரியே பல விஷயங்கள், மறக்க முடியாத ஒரு விஷயம் மண்டைக்காட்டு கலவரம் அப்படின்றது அந்த காலத்தில் நீங்களும் கட்சியில் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் நிறைவு கூற முடியும். உண்மையிலே அது கண்ணீர் விட்டு அழ வேண்டிய ஒரு காட்சி. கேரள மாநிலத்திலிருந்து இருமுடி கட்டி பெண்களுடைய சௌரியமலை செல்லக்கூடிய மண்டைக்காட்டுக்கு இருமுடி கட்டோடு வந்த சகோதரிகள் அம்மை சரணம், தேவி சரணம் என்ற அந்த அம்மனையே நினைத்து அந்த தொப்ப குளத்தில் நீராடுகின்ற பொழுது அவர்களை சில கைவர்கள் வேண்டுமென்றே பாலியல் தொந்தரவு செய்து அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ண பொறுக்க முடியாததான் காவல்துறை. அதுக்கு பிறகு ஷூட்டிங் அது இதில் நடந்தது. ஆக முதல் தவறு செய்தது அவங்க தான். அதில் எந்த மாற்றுக்கிறது. எல்லாரும் நம்ம சகோதரிகள் என்ற மனப்பான்மை வர வேண்டும். யாரையுமே நம்ம இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோடு பண்ணக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அந்த மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு தான் இந்துக்கள் ஒன்றுபட்டார்கள் என்பது கூட நான் நினைப்பேன். இப்போ இந்த தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய சார்பாக நீங்கள் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த செல்லசுவாமி அவர்கள், தாவேகா பார்த்தோம்னா கிருஷ்ணகுமார் அவர்கள், முக்கியமாக நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஷீலன் அவர்கள். இப்போ இந்த மணல் கொள்ளை, இந்த கனிம வள கொள்ளையில எல்லாமே நாம் தமிழர் மண் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்றதுனால இதெல்லாம் பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அவருனாலே ஈஸியாக ஜெயிச்சிருப்பேன், இவருன்றது இன்னும் ஈஸியாக போயிடுச்சு, மண் சார்ந்தவர் கிடையாது அப்படின்ட்டு. இப்போ இளைஞர்கள் கூட்டம் ஆல்ரெடி நாம் தமிழர் கிட்டே இருந்தது. இப்போ தாவேகா வந்ததுக்கப்புறம் அங்கேயும் சில இளைஞர்கள்
கூட்டம் போயிருக்கு அப்படின்றது. அதே மாதிரி பாஜகலையும் நம்ம எதிர்பார்க்கல, பாஜகவுக்கும் நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்றப்போ இந்த இளைஞர்கள் வாக்கு வந்து உங்களுக்கு தான் கிடைக்குமா, இல்லை நாம் தமிழர் தாவேகா அப்படின்னு ஸ்பிளிட் ஆகிடும் நினைக்கிறீங்க? படித்த இளைஞர்கள் அவர்களுக்கு தொகுதி முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் பாரதிய கட்சி வேட்பாளரை எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு போடுவார்கள். ஏன்னா மத்தியில் மோடி அரசு இருக்கிறது, மத்தியிலிருந்து அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்து இந்த தொகுதியோட முன்னேற்றத்திற்கு முன்னேற வேண்டும் என்றால் படித்தான இப்போ வந்து நாம் தமிழரும் வெற்றி பெற போகிறது, கம்யூனிஸ்ட்டும் வெற்றி பெற போகிறது, வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகமும் வெற்றி பெற போகிறது. ஆனால் வெற்றி வாய்ப்பு என்னை நோக்கி இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக இளைஞர்கள் என் பக்கம் தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்பட கூறுகிறேன். அதே மாதிரி திமுக அரசு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 2 வருட காலமாக கொடுக்காம அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்ட்டு அப்புறம் எலெக்ஷன் வர டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பெண்களை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதிமுக பாஜகவுடைய 2 பேர் தேர்தல் அறிக்கையே பார்க்குறோம், மாதம் வந்து 2000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்றது. ஸோ எதுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்றது? நீங்கள் முதல்ல ஒழுங்காக ஆட்சி நடத்தியிருந்தால் எதுக்கு இந்த காசை கொடுக்காம இவ்வளோ வருடமாக நீங்கள் ஆண்டுட்டு வரீங்க, இன்னுமா மக்களுடைய வாழ்வு வந்து மேம்படலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும். ஸோ இப்போ வந்து அதிகமான கடன் இருக்குது, அதிமுக போனதுக்கப்புறம் திமுகவில் எவ்வளோ கடன் இருக்குது. ஸோ இந்த கடன் எல்லாம் தாண்டி இப்போது என்டிஏ ஆட்சி அமைஞ்சுது அப்படின்னா எப்படி உங்கள் கட்சியுடைய தலைமையில் வந்து எப்படி இந்த விஷயத்தை வந்து பூர்த்தி பண்ணுது? இந்த கடனை தாண்டி 2000 அப்படின்றது எல்லா மகளிருக்குள்ள நீங்களும் வந்ததுக்கப்புறம் தகுதி வாங்கிட்டேன்னு சொல்லிடுவீங்க. 2000 மட்டும் 10,000 சொல்லியிருக்காங்க, ஒரு மாதிரி 10,000, அதுக்கப்புறம் 2000 வந்து பெண்களுக்கு. உண்மையிலே என்னுடைய கருத்து என்ன, இலவசம் என்பது இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் இலவசத்தை கொடுக்கறத விட ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வேலையை கொடுத்துருந்தானா அந்த குடும்பம் என்றைக்கும் நன்றாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை இது வந்து 10,000 வாங்குவான், இல்லை 2,000 வாங்குவான், அதாவது குடிப்பான், எடுப்பான், டாஸ்மார்க்கில் போவான், அந்த பணம் இல்லாமல் சின்ன பண்ணமாக ஆகிவிடும். ஆகவே குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றால் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி ரப்பர் பூங்கா இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பித்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு இதாக இருக்குது. கேஸ் சிலிண்டர் அப்படின்றதும் திமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதி அவங்க கொடுக்கல, அவங்க வந்து பண்ணலை. அதே மாதிரி இப்போது நீங்களும் வந்து பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு அப்படின்ற வருடத்துக்கு 3 முறை வந்து கேஸ் சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஏற்புடையதாக இருக்காங்க. மக்களுக்கு தேவையானது கொடுக்கல, தப்பே கிடையாதுங்க. ஆனால் கொடுக்கலாம் தரலாம் சொல்லிட்டு ஏமாத்தினங்களா, அதை மக்கள் ஒரு நாள் மறக்க மாட்டாங்க. நகைக்கடை தள்ளுபடின்னு சொன்னாங்க. உதயநிதியை ஒரு மீட்டரை பேசும்போது எல்லாம் நகையை பேங்கில் கடை வாங்கிக்கோ உங்களுக்கு தள்ளுபடி ஆகிருன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த திட்டம் வரவே இல்லை. அதே போன்று அம்மாவுடைய தாலிக்கு தங்கம், 7 பெண்களுடைய தங்க தாலியாவது கழுத்தில் கிடக்க வேண்டும் என்று அந்த அம்மா விரும்பினாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அதாவது அம்மா உணவகம் இந்த மதிய நேரத்தில் எங்கள் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய காலையில் போகக்கூடியவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இட்லி, சட்னி, சாம்பார், அந்த மாதிரி சோறு, பொங்கல் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை கூட நிறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி அம்மா கொண்டு வந்து இந்த வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இருசக்கர வாகனம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல திட்டங்களை யார் கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவங்க கொண்டு வந்தது இவன் கொண்டு வந்ததுன்னு பார்க்காம பயனுள்ளதாக இருக்கிறதா மக்களுக்கு, அப்போ அது வந்து எந்த அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே இது இந்த எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வந்தால் மீண்டும் இந்த மதிய உணவு திட்டம், அது பிறகு இந்த அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எங்கள் முதல்வர் கொண்டு வருவார் என்று நம்புகிறேன். முருகர் அப்படின்ற கடவுள் வந்து ஹிந்து கடவுள், தமிழ் கடவுள், இதை தாண்டி வந்து இந்த அரசியல் களத்தில் வந்து ஒரு பேசும் பொருளாக முருகர் மாறியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடமும் இந்த தை வரும்போது நம்ம பார்த்துருக்கோம். தை முடிஞ்சு இந்த திருச்செந்தூருக்கு இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து போயிட்டு வருவாங்க பக்தர்கள். இங்கே வந்து எந்த அளவுக்கு இந்த திருவிழா நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ பாஜகவுடைய மேனிஃபெஸ்டோவில் வாக்குறுதிகளில் சொல்லியிருக்க ஒரு விஷயம், இந்த தைப்பூசம் அப்படின்றத வந்து மாநில விழாவாக நாங்கள் வந்து அறிவிக்க போகிறோம் அப்படின்றது. இந்த முன்னெடுப்பு எப்படி பார்க்குறோம்? உண்மையிலே ஏன்னா நான் ஒரு முருக பக்தன். தினமும் காலையில் 4 மணிக்கு குமாரவர்கள் சென்று முருகனை வணங்கக்கூடிய அந்த நடைபெறக்கூடிய நேரத்தில் இந்த முருகனை வணங்கக்கூடிய ஒரு பக்தன் தினமும். ஆகவே கண்டிப்பாக அந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றவில்லை இந்த நேரத்திலலாம் உண்மையிலே என்னுடைய ரத்தம் கொதித்தது. ஏன்னா முருகனுக்கு சொந்தமான இடம். நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு கூட அதை நடைமுறைப்படுத்தவில்லை இந்த அரசு. அதையெல்லாம் நினைத்து உண்மையிலே வேதனைப்படுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி மாசி மாதம் இங்கேருந்து நம்முடைய பக்தர்கள் காவடி எடுத்து நடந்து செல்வது ஒரு வழக்கமாக, திருச்செந்தூர் சொல்லு வழக்கமாக இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பேன். அதே போல் இந்த அறநிலைத்துறையை பற்றி நீங்கள் கேட்டனால என்னுடைய இன்னொரு என்னென்னா, கன்னியாகுமரிக்கு வந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமாக யானை கிடையாது. முன்னாடி எந்த ஊரில் நடந்தாலும் அந்த யானை மேலே சாமியை வச்சு ஊர் சொல்லுவாங்க. நவராத்திரிக்கு இங்கே பத்மநாபுரத்தில் இருந்து சரஸ்வதி அம்மன் திருவனந்தத்துக்கு போவாங்க. இன்றைக்கி வாடகைக்கு பிடிக்கக்கூடிய நிலையில் இந்த அறநிலைத்துறை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய முயற்சி என்னென்னா, இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமாக ஒரு யானை இருந்தால் பழையபடி அந்த பகவான் வந்து யானை மீது பவனி வருவார். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது பத்மநாபனுக்கு மட்டுமா இல்லை கன்னியாகுமரி? ஒரு யானை இருந்தால் கன்னியாகுமரி மட்டும் யூஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு 10 நாள் தானே. நவராத்திரி திருவிழா என்பது 10 நாள். அது பிறகு யானை சும்மா முன்னாடி இருந்தது. நமக்கு குளித்தரில் கோபாலன்னு சொல்லிட்டு ஒரு யானை இருந்தது. அந்த யானையில் போயிட்டு வந்தாங்க. அது இறந்த பிறகு யாருமே அதை பற்றி பேசவோ எந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பேசலை.
அது வந்து இந்த தடவை நான் வந்து அதுக்கு முயற்சி எடுப்பேன். அதே மாதிரி பெண்களுக்கான இந்த எலக்ட்ரிக் வாகனம் அப்படின்றது தகுதி உள்ள பெண்களுக்கு 25,000 வந்து அந்த ஸ்கூட்டி வாங்குறதுக்கான மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்றது வந்து திமுக அரசில் வந்திருந்தது. இப்போ வந்து ஸ்கூட்டருக்கு வந்து 25,000 மானியம் அப்படின்றது. இப்போ வந்து ஃப்ரீ பஸ்ஸில் போகிறீங்களா ஓசி அப்படின்ற மாதிரியான அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள் வந்து பேசினதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு முன்னெடுப்பு பெண்களுக்காக இந்த வாகனத்தை வந்து கொடுக்குறது எப்படி? உண்மையிலே அதாவது ஒரு அமைச்சரே பேசியிருக்காங்க. நீங்கள் ஓசின்னு ஒரு மீட்டிங்கில் பேசினார். அதெல்லாம் வந்து ஆமாம், அதெல்லாம் வந்து ஒரு வாக்களித்த வாக்காளர்களே மிக ஓசியை இந்த மாதிரி பேசுகிறது மிக வருத்தப்படக்கூடிய விஷயம். அதே போல் வந்து நீங்கள் இருசக்கர வாகனம்னு சொன்னீங்க. உண்மையிலே இன்றைக்கி பெண்கள் எல்லா விதத்திலும் முன்னேறி இருக்காங்க. எங்களுடைய மோடி அரசு வந்தோடனே 0 பேலன்ஸில் ஒரு அக்கௌண்ட்டை துவக்கி அன்றைக்கி பேங்க்கில் போகாத பெண்களே கிடையாது. பார்ட்டி வரைக்கும் பேங்க்கில் போயிருக்காங்க. அவங்க 100 நாள் வேலை பார்த்தாலும் கூட பேங்க்கில் தான் வருவாங்க. நேரடியாக போகுது. முன்னாடி இவன் கமிஷன் எடுத்துருவான். கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பில் கலெக்டர் தலைவர் எல்லாரும் கொஞ்சம் இடத்துக்கு பாய்ந்து போவாங்க. இது அப்போ கிடையாது. எல்லாமே அந்த உழைப்பாளிகளுடைய அக்கௌண்ட்டில் போய் சேருது. இந்த மாதிரி மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதே போல் ஆவாஸ் யோஜனா வீடு, உஜாலா கேஸ், இப்படி நிறைய திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இது நல்ல திட்டம், அதில் என்பது மாற்று கருத்தும் கிடையாது. கன்னியாகுமரியில் வந்து 3 சைடு பார்க்குறோம் கடல். அது மட்டும் இல்லாமல் பல வளங்களை கொண்ட இடம் இது நெல் விவசாயமாக இருக்கட்டும், தண்ணி இருக்கட்டும், எல்லாமே வந்து இருக்குது. இப்போ வந்து 4 வழி சாலையாக இருக்கட்டும், இல்லைன்னா புது புது பில்டிங்ஸ் வரும்போது எல்லாமே இந்த நாகர்கோவில்லாம் பார்க்கணும், நிறைய நீர் வளங்கள் வந்து அழிக்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதற்கு மாற்றாக இன்னொரு இடங்கள் இப்போ வந்து ஒரு வீடு பட்டா இடங்கள் எடுக்கணும்னா பட்டா கொடுத்து வேறு இடம் கொடுக்கும். அந்த நீர் வளங்கள் எல்லாம் இந்த மாதிரி அழிக்கப்படுது இல்லையா? ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து மாற்றாக என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு வளம் நிறைஞ்ச ஒரு மாவட்டமாக இது இருக்குது அப்படின்றது. வந்து பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி போன்ற அணை எனக்கு தொகுதியில் இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக தூர்வாரி கொள்ளளவு எந்த கொள்ளளவுக்கு தண்ணி பிடிக்குமோ அதன் தண்ணி நிரப்ப வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் கடைவரம்பு பகுதி சொல்லக்கூடிய குளச்சலில் இருக்கக்கூடிய, தோவாளியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பகுதிக்கு தண்ணீருக்கு போய் விவசாயிகள் நலமோடு வாழ முடியும். ஆகவே முதல்ல வந்து பேச்சுப்பாறை அணையை தூர்வாரி, அதுவே பெருஞ்சாணி அணை போன்ற அணைகளை தூர்வாரி மக்களுக்கு பயன்படுகிற விதத்தில் கடைநீர் பண்ணுற விதத்தில் நான் வந்து முயற்சி எடுப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதே போல் ஏன்னா நம்ம பகுதியில் விவசாயிகள் அதிகம், கன்னியாகுமரி மாவட்டம் வாழையாக இருக்கலாம், ரப்பராக இருக்கலாம், தென்னையாக இருக்கலாம், வயலாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே நீர் தேவை. நீரின்றி உலகம் அமையாது. ஆகவே தண்ணீர் நம்மகிட்ட அணை கட்டி காமராஜர் கல்ல மிகப்பெரிய அணை கட்டி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் தூர்வாராமல் போய் பார்த்தா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. மண் நிரம்பி கொள்ளளவு ரொம்ப குறைவான கொள்ளளவு தான் தண்ணியை தேக்கி வைக்க முடியுது. ஆகவே அதற்காக முயற்சி எடுப்பேன் என்று தெரிவித்துக்கொள்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி. 2026 சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு வருஷமாக சிட்டிங் எம்எல்ஏயாக இருந்த மனோ தங்கராஜ் அவர்கள் அவங்க கூட்டில் எனக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்திருக்கு. அவங்களுக்கே வந்து ஒரு புது புது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். தாவேகா வந்திருக்கு. இளைஞர்களுக்கும் இத்தனை வருஷமாக அவங்களுடைய ஓட் பேங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சைடில் நாம் தமிழர் அப்படின்னு இருக்கும்போது இவங்களை எல்லாரையும் தாண்டி பத்மநாபபுரம் தொகுதி மக்கள் இங்கே வந்து ஓட்டு போடுற வாக்காளர்கள் திரு ரமேஷ் அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்னா எதனால வாக்களிக்கணும் அப்படின்னு நான் முதல் சொன்னேன். அதாவது இந்த மண்ணின் மைந்தன் இந்த பகுதியில் எனக்கு அறிமுகம், முன்னாடியே நான் என்னுடைய இயக்கப்பணி செய்தனாலே அறிமுகமானவன். ஆகவே மக்களுக்கு என்னை பற்றி A to Z தெரியும். நல்லவன், நேர்மையானவன், ஊழலற்றவன், இவருக்கு கொடுக்கணும். குளச்சல 3 தடவை நின்றுட்டு இப்போ பத்மநாபுரம் வந்திருக்கிற அது ஒரு ஆனந்தாகவும் இருக்கும். எப்படியும் கண்டிப்பாக இந்த தடவை நான் வெற்றி பெறுவேன் என்பது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். நல்ல எண்ணங்கள். நன்றி.